قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய விதமாக ஒற்றைப்படையினுடைய இறுதி ஒற்றைப்படை இரவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக மனித குலத்தின் விரோதியாக இருக்கிற எதிரியாக இருக்கிற ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய கொடியவனிடத்திலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பன போன்ற பல்வேறு விதமான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இதற்கு முன்னதாக உள்ள அந்த உரையில் ஷைத்தான் என்பவன் நம் மீது எந்த விதமான அதிகாரமும் உனக்கு கிடையாது, அவனால் பைத்தியத்தையோ நோய்களையோ கை கால்களை முடக்கச் செய்வதையோ அவனால் செய்ய இயலாது, அந்த ஆற்றல் அவனுக்கு வழங்கப்படவில்லை. அவன் நம்மிடத்தில் வருவதெல்லாம் சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவது மட்டும்தான். அவன் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்களில் தவறான எண்ணங்களில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அது மட்டும்தான் ஷைத்தானால் செய்ய முடியும் என்பதை நாம பார்த்தோம். அப்ப ஷைத்தானிடத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், அவன் நோய் ஏற்படுத்தினான் அப்படி ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாந்திரிகம் அது மாதிரி பல்வேறு விதமான இமாம்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவன் ஷைத்தானை விரட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்களை வசப்படுத்தி வச்சிருக்கிறோம், நிறைய வச்சிருக்கிறாங்க. தரிக்கா அது இது நிறைய வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தின் பேரால ஏராளமான வழிகேடுகள் நிரம்பி வழிகிறது. அப்ப நாம தான் கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஷைத்தானால் உருவாக்கப்பட்டவை, ஷைத்தானால் ஏற்படுத்தப்பட்டவை.
இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஷைத்தான் உங்கள்கிட்ட வரக்கூடாதா, இந்த கயிறு கட்டுங்க சரியா போயிடும். ஷைத்தான் வரக்கூடாதா, உங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு செம்பு தகடுல ஆயத்துல் குர்சி எழுதி வச்சிருங்க, அதுவும் ஷைத்தான் வரமாட்டான். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள், குர்ஆன் வசனங்கள் இது மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டா ஷைத்தான் வரமாட்டான், ஷைத்தான்றது உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கு பல்வேறு விதமான மக்களுடைய அந்த பயங்களை பயன்படுத்தி, மக்களுடைய அந்த சரியான மார்க்க புரிதல் இல்லாத இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு ஈஸியாக ஏமாற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ உண்மையிலே இதெல்லாம் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாக்குமான்னு கேட்டால் பாதுகாக்காது. எது பாதுகாக்கும்? ஷைத்தானிடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு யாரால் முடியும் என்று பார்த்தால் இறைவனால தவிர வேறு யாராலையும் முடியாது. அதனால தான் நம்ம பல தடவை சொல்லக்கூடிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு துவா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யார்கிட்ட கேட்குறோம் பாதுகாப்பை? அல்லாஹ்ட்ட கேட்குறோம். இந்த துவா எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த துவாவை ரசூலுல்லாஹ் பல விதங்களில் கற்றுத் தந்திருக்கிறாங்க, பல விஷயங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இந்த துவா யாரிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம்? ஷைத்தான் இருந்து. யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறோம்? யார் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வாசகம் நமக்கு சொல்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வை தவிர யாராலையும் பாதுகாப்பு தர முடியாது. அது அல்லாஹ் அந்த துவாவின் மூலமாக சொல்கிறான். இது இல்லாம அல்லாஹ்வே ஒரு இடத்தில் பேசுகிறான். 4வது அத்தியாயம் 83வது வசனத்தில், வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அந்த அருளும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால், லத்தபாத்துமுஷ் ஷைத்தானு இல்லா கலீலா, உங்களில் சிலரை தவிர அதிகமான மக்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டிருப்பீர்கள், ஷைத்தானை பின்தொடர்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அருளால நம்ம பாதுகாக்க முடியும் ஷைத்தான் இருந்து. அல்லாஹ்வுடைய அந்த கருணையால நம்ம ஷைத்தான் பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் நாடலனா, அல்லாஹ் நம்மளை வழிகேட்டில் போ அப்படின்னு விட்டுட்டானா, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்பட்டு தவறான வழிகளில் நீ எப்படியாவது போப்பா அப்படின்னு அல்லாஹ் விட்டு விட்டான் என்றால் நம்மளால ஒண்ணுமே செய்ய இயலாது. நாம் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களுக்கு ஆட்பட்டு வழிகட்டு போய்விடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் ஷைத்தானிடமிருந்து நம்மால் பாதுகாப்பு பெற முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அந்த குறைவான மக்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் பயன்படுத்துவோம் அதிகமா. ஷைத்தான் சம்பந்தமாக வருகிற நேரத்தில் இந்த குறைவான மக்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பை பெறுவார்கள், ஷைத்தான் இருந்து பாதுகாப்பை பெறுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அதிகமான மக்கள் வழிகட்டு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லும்போது ஷைத்தான் வருவான், அல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறான், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாயே, அப்படி அவகாசம் கொடுத்தால் நான் கண்டிப்பாக உன்னுடைய அடியார்களை நீ யாரை சிறந்த படைப்பாக படைத்தாயோ அந்த மனித படைப்பை நான் நாசமாக்கி காட்டுறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறான். கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியார்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இபாதுர் ரஹ்மான்களாக இருக்கிறார்களோ அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால நீ என்ன தலைகீழ குட்டிக்கரணம் அடிச்சாலும் சரிதான், என்னுடைய அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்றார். அப்ப அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற ஆக சிறந்த அந்த சிறுகிய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அல்லாஹ் பல இடங்கள் அதை சொல்லி காட்டுகிறான். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. என்ன அதிகாரத்தை என்ன மாதிரியான ஊசலாட்டத்தை போட்டாலும் சரிதான், இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களை உன்னை வழிகெடுக்க முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வாலா ரப்பிஹிம் யதவக்கலும், அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் எந்த மாதிரியான நிலை வந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பாங்க. அவங்க ஏதாவது கொஞ்சம் மாறி போனாதானே வழிகட்டு போவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ்வை சாராமல் இருந்தாதானே உன் பேச்சை கேட்பாங்க. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பாங்க, எந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அவங்களும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க மீது உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இவாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, லைஸலக அலைஹிம் சுல்தான், அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இல்லா மன் இத்தபாஅக மினல் காவின், யார் வழிகட்டு உன்னை பின்பற்றினார்களோ அப்படிப்பட்ட வழிகட்டவர்களை தவிர என்னுடைய அடியார்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அதிகமான மக்களை வழிகெடுப்பான், ஆனால் ஆக சிறந்த சிறுகிய கூட்டத்தை அவனால் வழிகெடுக்க முடியாது. அந்த ரொம்ப சொற்பமான அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய அந்த
இபாதத் சாலிகளாக இருப்பார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த லிஸ்ட்ல நாம இருக்கணும். அந்த தரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு காலம் இந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நாசமாக போகக்கூடிய அந்த மக்களாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுல நாம இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அல்லாஹுடைய அருளால் மட்டும்தான் நாம பாதுகாப்பு பெற முடியும். ஈமான்தாரிகள் மட்டும்தான் அல்லாஹ் வந்த கரெக்டா வந்தா, அந்த குறுகிய சில அடியார்கள் இருக்கிறார்களே, அவங்க வந்த ஷைத்தான் வந்தா தெரிஞ்சுக்குவாங்க, ஷைத்தான் வரான், இது ஷைத்தானுடைய செயல், நம்மளை வழிகெடுக்க பார்க்கிறான், நம்மளை நாசமாக்க பார்க்கிறான் அப்படிங்கிறத அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையில் 7வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய 200-201 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லதீன இத்தகு, அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்கள், அவரிடத்தில் ஷைத்தான் வந்தால், இதா மஸ்ஸஹும் தாயிஃபத்தும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து ஒரு கூட்டத்தார் அவனிடத்தில் வந்து ஏதேனும் சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினார்கள் என்றால், ததக்கரு, உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், ஃபஇதாஹும் முப்சிரூன், அவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இறையச்சவாதிகளை, ஈமான்தாரிகளை இந்த ஷைத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நம்ம மனசுல பதிவு வச்சுக்கணும். அப்ப அதை தாண்டி ஷைத்தான் வருகிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ் சொல்லி காட்டிய அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி அந்த ஷைத்தானிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இனி எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சமயம் ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஊசலாட்டங்கள், ஷைத்தான் ஏற்படுத்துகிற தவறான எண்ணங்கள் என்கிற அந்த ரீதியிலாக வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இம்மா யன்ஸஅன்னக மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு ஏதேனும் சில ஊசலாட்டங்களை, தவறான எண்ணங்களை, நஸுன் தீமைகளை உங்களிடத்துல போட்டான் என்றால், ஃபஸ்தஈது பில்லாஹ், உடனடியாக நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேளுங்க. அல்லாஹ் தானே பாதுகாக்க முடியும், அல்லாஹ்ட்ட தானே நமக்கு ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு பெற முடியும். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, நிறைய விஷயங்களுக்கு அல்லாஹ் நிறைய வணக்கங்களை பாதுகாப்பு பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக வைத்திருப்பான். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, வெட்கக்கேடான தீமையான காரியம் நம்மள்கிட்ட வரக்கூடாதா? நாம் தொழுகையாளியாக இருந்தால் வராது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த தொழுகை இந்த வெட்கக்கேடான தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை தீமையை விட்டும் வெட்கக்கேடான விட்டு உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கேடயமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் ஷைத்தான் அப்படிப்பட்ட வேற ஏதாவது ஒரு இபாதத்தை வச்சு நோன்பு வைக்கிறோம், ஷைத்தான் வரமாட்டான், அது செய்யறோம் இது செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்ம இடத்துல பாதுகாப்பு வேண்டும். அல்லாஹ் நம்மை காக்காவிட்டால், அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தராவிட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம நாசமா தான் போகும். அப்ப அல்லாஹ்ட்ட தான் பாதுகாப்பு தேடியாக வேண்டும். அல்லாஹ்வை தவிர ஷைத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய விதம் வேறு எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹ் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்க சொல்லுங்க, ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷைத்தான், இந்த ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஊசலாட்டங்களிலிருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு தா, எனக்கு அந்த ஷைத்தான் ஏற்படுகிற தவறான எண்ணங்களிலிருந்து என்னை காப்பாற்று, என்னை பாதுகாத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறார். வஅஊது பிக்க ரப்பி அய்யுஹ்லிர்னி, இறைவா ஷைத்தான்ட்ட வரவே கூடாது, ஷைத்தான் வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி 23வது அத்தியாயத்தின் 97, 98 ஆகிய வசனங்கள்ல இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப எந்த மாதிரியான நிலையா இருந்தாலும் சரிதான், நம்ம அல்லாஹ்விடத்துல தான் பாதுகாப்பு தேடியாகும் இந்த ஷைத்தானை பொறுத்தவரையில். அப்ப இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நம்மகிட்ட வரக்கூடாது, ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, ஷைத்தான் வரக்கூடாது என்றால் அல்லாஹ்விட நம்ம அதிகமாக பாதுகாப்பு தேடணும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் நாம் எல்லாம் அறிந்த ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு பாதுகாப்பு தேடுவதற்கு கற்றுத் தருகிறார். எந்த அத்தியாயம்? கடைசி அத்தியாயம், இந்த குர்ஆனுடைய கடைசி அத்தியாயமாக இருக்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பி ரப்பின் நாஸ், நான் மனிதர்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய அந்த ரப்பே எனக்கு பாதுகாப்பு தா, மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய அரசனே எனக்கு பாதுகாப்பு தா, இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய இறைவா நீ எனக்கு பாதுகாப்பு தா என்று அல்லாஹ்வையே அல்லாஹ் சிலாகித்து 3 முறை அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் எஜமானன், 2வது அரசன், 3வது கடவுள், இந்த 3ஐயும் அல்லாஹ்
சொல்லி 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 பாதுகாப்பு தேடுன்னு சொல்றான். எதுல இருந்து பாதுகாப்பு தேட சொல்றான், எந்த விஷயத்திலிருந்து சொல்கிறான் என்று பார்த்தா ஷைத்தான்றதான் கேட்க சொல்றான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மறைந்திருந்து இங்க இல்ல, அவன் மறைவா இருக்கிறான், ஆனா தீய எண்ணங்களை போடுவோம். தீய எண்ணங்களை போடக்கூடிய, மறைந்திருந்து கெட்ட எண்ணங்களை போடக்கூடிய இந்த ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தா ரப்பே, பாதுகாப்பு தா, எனக்கு எப்படியாவது அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து என்னை காப்பாற்று ரப்பே என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறார். அதே மாதிரி அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் உள்ளத்தினோக்கி தீய எண்ணத்தை போடுவோம். அல்லாஹ்வுடைய நபிகளார் கூட அவங்க இயற்கைக்காக இருக்கும்போது அவங்களுடைய மனைவி வருவாங்க. அப்படி வருகிற நேரத்தில் அந்த மனைவி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 2 சஹாபாக்கள் கடந்து போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இது என் மனைவி தான்ப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை போய் நாங்க தப்பா நினைப்போமா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, ஷைத்தான் இருக்கிறானே அவன் ரத்த நாளங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அவன் எப்படியாவது எண்ணத்தை ஏற்படுத்தி எப்படியாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால எக்கதிஃப ஃபி குலூபிக்குமா ஷையன் ஃபி அன்ஃபுசிக்குமா ஷையன், உங்களுடைய உள்ளங்களில் ஏதேனும் தவறான எண்ணத்தை இந்த ஷைத்தான் போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாம் சொன்னாங்க. அப்ப ஷைத்தான் அந்த மாதிரி தீய எண்ணங்களை உள்ளங்களில் போடக்கூடியவனா இருக்கிறான். தீய நாட்டங்களின் பக்கம் தீய மார்க்கம் காட்டிய அந்த தவறான விஷயங்கள் மார்க்கத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியேற்ற வேண்டும், அருவருக்கத்தக்க செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஷைத்தான் வருவான். அவன்கிட்ட நீங்க பாதுகாப்பு தருங்க. மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இவர் ஜின்னத்திலிருந்தும் இருக்கிறாங்க, அதே மாதிரி மனிதனத்திலிருந்தும் இருக்கிறாங்க. மனிதர்களும் ஷைத்தான் என்ற அடிப்படையில் பேசப்படுறவங்க நம்ம நேரத்தே பார்த்தோம். மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய பல இடங்கள்ல தீய காரியங்களை செய்யக்கூடிய காரணத்தினால் அவங்களுக்கு ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் இவங்க மனிதர்களும் இருக்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரி கவனமா இருந்துக்கோங்க, ஷைத்தான் வேலையை பார்க்க கூப்பிடுறானா, ஷைத்தான் வேலையை செய்யக்கூடிய இருக்கிறானா, தவிர்த்து இருந்துக்கோங்க, அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு அவன்கிட்ட நமக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய விதமாக இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதான் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல நிறைய பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க. ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இறைவனத்துல பல ரீதியில பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. நசையில நீங்கள் பார்க்கலாம் 5531வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில கெட்ட மரணங்களிலிருந்து, ஒரு சில விதமான நமக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய மரணங்களிலிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்கிறாங்க. என்னென்ன மரணங்கள்? உயரமான இடத்துல இருந்து விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரியான மரணத்தை எனக்கு தந்துடாத. அதே மாதிரி இடிபாடுகளை சிக்கி நான் மரணிச்சிடக்கூடாது, அதான் அந்த மரணங்கள்லாம் கொஞ்சம் கொடூரமான மரணங்கள். அப்ப அந்த மாதிரி எனக்கு மரணம் ஏற்பட்டுறக்கூடாது. நீர்ல முழுகி தண்ணியில மாட்டி மரணம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நெருப்புல கருகி மரணம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயத் ஹப்பத்தினி ஷைத்தானு இந்தல் மௌத், எனக்கு மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்பட்டு ஷைத்தான் என்னை தீண்டி நான் கெட்டவனாக மரணித்து விடக்கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக இணைத்து சொல்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஷைத்தானிலிருந்து எந்த மாதிரிலாம் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தெரிவிக்கிறான்னு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் அல்லாஹ்விடத்துல மன்றாடி இருக்கிறார்கள் என்பதை நம்ம இது மாதிரியான செய்திகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன் ஓதும்போது வருவோம், ஷைத்தான் நாசம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபைதா கராத்தில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள் என்றால் ஃபஸ்தஈது பில்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அன்னு ஓதுங்க. குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிடணும். என்ன பண்ணுவோம்? குர்ஆன் எடுத்து படிக்கலாம், லைலத்துல் கத்ருடைய 20 ரூபாய் இருக்கலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். எடுத்து படிச்சோம்னா 2 பேஜ் 3 பேஜ் போகும். 2-3 பேஜ் போகும்போது ஆன்னு வாயை திறந்துடும். இது கொட்டாய் வந்துடும், தூக்கம் வரும். தூக்கம் ஏற்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கொட்டாயை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அத்தசாவு மினஷ் ஷைத்தான், இந்த கொட்டாய் ஷைத்தான் இருந்து வருது. வைதா தசாபா அஹதுக்கும், உங்களில் ஒருவருக்கு கொட்டாய் வந்தால், அந்த மாதிரி கொட்டாய் வரக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்கன்னா, அப்படி வரக்கூடிய நிலை இருக்கு, எல்லாருக்கும் வரும். மனிதன் எல்லாருக்கும் வரக்கூடியதாக தான் இருக்குது. அப்படி வந்தால் நீங்கள் அதை அடக்கிக் கொள்ளுங்கள். அது கொட்டாய் ஆண் வாய்ப்பு விடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷைத்தானை பார்த்து சிரிக்கிறான், அந்த மாதிரியான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்காதீங்க. ஷைத்தானை நாம முறியடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அவனை தோற்கடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் அந்த ஷைத்தானை சிரிக்க விட்டுறக்கூடாது, அவனை நம்ம சுகபோகமா இருக்க விட்டுறக்கூடாது. அவன் எந்த அடிப்படையை நோக்கி வந்தானோ அதில் அவனுக்கு வெற்றியை கொடுத்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் இது வரும்போது ஷைத்தான் ஏற்படுத்துவோம். அதனால நம்ம அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தேடுறோம். நான் குர்ஆன் ஓத போறேன்,
ஷைத்தான் வருவான், ஷைத்தான் இருந்து எப்படியாவது காப்பாத்திரு, ஷைத்தான் வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் இருந்து எனக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தித்தா என்று சொல்லி குர்ஆன் ஓதும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற அந்த துஆவை சொல்லியவர்களாக நாம குர்ஆனை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத் தருவதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அபூபக்கர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முர்னி பிஷையின், சில விஷயங்களை எனக்கு கற்றுத்தார்கள், வியவுங்கள். அது எப்படின்னா அகூலுஹு இதா அஸ்பஹத்து வ இதா அம்சைத்து, நான் காலை அடைந்தாலும் மாலை அடைந்தாலும் சில வார்த்தைகளை சொல்லும், அது மாதிரி எனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தாங்களேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் வந்து கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும் இறைவா, ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவனே, ஃபாத்திர் சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமி எல்லாவற்றையும் படைத்தவனே, முன்மாதிரி என்று படைத்தவனே, ரப்பி குல்லி ஷையின் ஓ மலக்கிஹி, இன்னும் அந்த எல்லா விதமான அந்த விஷயங்களுக்கும் ரப்பாகவும் இந்த உலகத்திற்கே எஜமானாக இருக்கக்கூடியவனே, அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை நான் சாட்சி கூறுகிறேன், அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி, ஷைத்தானிலிருந்தும் ஷைத்தான் அவனை இணையாக்குவதிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான் பேச்சை கேட்டு நான் ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடிய ஆயிடக்கூடாது. ஷைத்தான் கட்டுப்பட்டோம்னா அல்லாஹ்வுடைய இடத்துல ஷைத்தான் நம்ம வச்சுட்டோம். அல்லாஹ் பேச்சும் கேட்பேன், ஷைத்தான் அப்பப்போ வருவான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம கேட்க வேண்டியது, அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் நான் இருப்பதற்காக வேண்டி இவனுடைய இணைவிக்காதவனாகவும் இவனுடைய தூண்டலிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் இந்த துஆவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். இது திருமதியில 3314வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில எல்லா கட்டங்களிலும் ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க, ஒரு நற்காரியம் செய்ய போறீங்களா, குர்ஆன் ஓத போறீங்களா, பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி கற்றுத் தருகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தராங்க. மிக அற்புதமான துஆ, ரொம்ப இலகுவான துஆ. இந்த துஆலாம் நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில இணைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச துஆ தான், ஆனால் நம்ம ஓத மாட்டேங்கிறோம், அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. எந்த மாதிரியான துஆ? அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த இந்த துஆ நீங்க புகாரியில பார்க்கலாம். ஹதீஸ் நம்பரை கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க, 3293, அதாவது 3293, 3293. இதுல என்ன துஆவின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆ எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் தெரியும். போர்டுல கூட அந்த துஆக்கள் மேல கீழே சில விஷயங்கள்ல வேற துஆக்களோடு இணைந்து வரும், நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த துஆ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இந்த துஆவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் 100 முறை ஓதுகிறீர்கள் என்றால், 100 முறை நீங்க ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஃபர்ஸ்ட் ரசூல் அதை விட பிரம்மாண்டமான ஒன்று சொல்றாங்க, 10 அடிமைகள் விடுதலை செய்த நன்மை. அடிமையை விடுதலை செய்யறதுனா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அடிமைகளை விடுதலை அப்படின்னா, ஒரு ஆள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறார், என்ன சொல்ல, உட்காரணும் உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், அதை எடுக்கணும். இன்னைக்கு நம்ம பசங்க கூட கேட்காது, நம்ம பசங்க கேட்குமா, நீ இப்போ எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லும். ஒரு விஷயத்தை நம்ம வேலை சொன்னா கேட்காது, அந்த மாதிரி நிலைமை தான். அப்ப ஆனால் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும், அவங்க நம்மளுடைய அடிமைகள். அப்படி ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை விடுதலை செய்யக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ் ஏராளமான நன்மைகளை கற்றுத் தந்தாங்க. அடிமைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் நிறைய வழிமுறைகளை சொல்லி விடுதலை செய்யுங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அதனால உங்களுக்கு நிறைய நன்மை என்று நபிகள் நிறைய நன்மைகளை சொல்லி தந்தார்கள். அந்த வரிசையில சொல்றாங்க, இதை நீங்க 100 முறை ஒரு நாளைக்கு ஓதுனீங்கன்னா உங்கள்கிட்ட 10 அடிமை இருக்கு, அந்த அடிமைகளை விடுதலை செய்தால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இரண்டாவது, 100 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும். நீங்க 100 நன்மை செய்வதாக கருதப்படுவீர்கள். அதே மாதிரி 100 தீமைகள் உங்களிலிருந்து அகற்றப்படும். நீங்க செஞ்ச 100 பாவங்கள் அழிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, என்ன பெரிய கஷ்டமா? இந்த துஆவை ஒரு முறை சொல்றதுக்கு அதிகபட்சமா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டே வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 6 முறை சொல்ல முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 6 முறை சொல்றோம்னா
நாம அந்த ஒவ்வொரு நிமிடமும் கணக்கப்பட்டோமா அதிகபட்சமா ஒரு 16 நிமிடத்துல நம்ம இதை சொல்லி 15 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். ஈஸியா நமக்கு முடிஞ்சிடும். இந்த துவா இலகுவான முறையில் சொல்லி முடிச்சிடலாம். 10 நிமிஷம் 12 நிமிஷம் அதிகபட்சமா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதிலே கவனமா சொன்னோம்னா. அப்ப இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிடத்துல 15 நிமிடத்துல நமக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான நம்முடைய 100 பாவங்கள் அளிக்கப்படுகிற, 100 நன்மைகள் நமக்கு எழுதப்படுகிற, 10 அடிமைகளை விடுதலை செய்யப்படுகிற அளவுக்கு நன்மை. இதோட ரசூலா விடல, ரசூலா தொடர்ச்சியா சொல்றாங்க, அன்றைய நாள் முழுக்க காலத்லஹு ஜிஸ்ரன் மின ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து அன்றைய நாள் முழுக்க அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். இது நீங்க காலைல சொன்னீங்கன்னா அன்றைய நாள் முழுக்க ஷைத்தான் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு. ஷைத்தான் உங்கள்கிட்ட வரமாட்டான். ஷைத்தான் எந்த விதமான அவருடைய ஆட்டமும் பலிக்காது. ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் இடத்துல ஏற்படாது. ஷைத்தானிடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் சொல்றாங்க. இதையும் தாண்டி ரசூலா சொல்றாங்க, அன்றைய நாள் முழுக்க யார் செய்த நன்மைகளை விடவும், இவர் 100 முறை சொல்லிட்டார்ல, இவர் செஞ்ச நன்மை தான் மிகப்பெரிய நன்மையாக அன்றைய நாளிலே கருதப்படும். என்ன ஒன்னே ஒண்ணுதான். இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அவர்களை தவிர எந்த விதமான நன்மைகளை செய்தாலும் சரி, எல்லாவற்றை விட இந்த நன்மை மிகைத்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய இது சொல்றாங்க. இலகுவான துவா தானே, ரொம்ப ஈஸியான துவா தானே. இந்த துவாவை நம்ம எத்தனை பேர் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோம்? நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே துவாவை ரிப்பீட் தான் ஆக போகுது. நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணி முட்டி மோத வேண்டிய அவசியம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஈஸியா வந்துகிட்டே இருக்கும். நாவுல சர்வ சாதாரணமா வரும். இந்த துவாவை 100 முறை கணக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். 100 முறை சொன்னா, அதுக்கு மேல சொன்னாலும் நன்மை தான். இன்னும் சில செய்திகள்ல 10 முறை சொன்னாலும் சில நன்மைகள், அந்த நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வருகிறது. அது மாதிரியும் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில நாம எந்த அளவுக்கு இதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லணும். சொன்னால் நம்முடைய இவ்வளவு பெரிய நன்மைகள், குறிப்பாக நம்முடைய எதிரி ஷைத்தான் நம்மகிட்ட வரமாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த புகாரியில 3293வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல்லா ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ்வுடைய நபிகள்லாம் நமக்கு இந்த ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இந்த துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துவா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற இந்த துவாவை, இது மாதிரி ஏராளமான துவாக்களை, ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற துவாக்களை ரசூல்லா கற்று தந்திருக்கிறாங்க. அதுல கழிவறைக்கு செல்லும் பொழுது, கழிவறைகள்ல நாம போகக்கூடிய நேரத்தில் பழைய கெட்ட எண்ணங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள் ஏற்படலாம். அதனால அந்த இடத்துக்கு ரசூலா செல்லும் பொழுது சொல்றாங்க, கழிவறைக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபியல்லார் ஷைத்தானிடத்தில் பாதுகாப்பு தரக்கூடிய விதமாக துஆவை கற்றுத் தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ், ஆண் பெண் ஷைத்தானிடத்திலிருந்து இறைவா நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கற்று. ரொம்ப சிம்பிளான துஆ தான். இந்த துஆவை நம்ம சொல்லிட்டு உள்ள போகணும். அப்ப அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நமக்கு ஏற்படாது. அப்ப வெளியே வரும்போது குஃப்ரானுக்கு இறைவா என்ன மன்னிச்சிரு, அதையும் மீறி ஏதாவது தப்பு நடந்திருந்தால், ஏதாவது பாவம் செய்திருந்தோம் என்றால் மன்னிச்சிரு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தராங்க. அப்ப இந்த அடிப்படையில் இந்த கழிவறையில் இது மாதிரியான இடங்கள் அவன் இருக்கக்கூடிய காரணத்தினால், ஷைத்தான் பல தவறான எண்ணங்களை ஏற்படுத்துற காரணத்தினால் இந்த துஆவை நம்ம சொல்லிக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபியல்லார் எந்த அளவுக்கு ஷைத்தான்றது பாதுகாப்பு கற்றுத்தரான்னு பாருங்க. உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் கூட இந்த ஷைத்தான் பல எண்ணங்களை, பல்வேறு தவறான விஷயங்களை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் ஷைத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீண்டுகிறான். எல்லா பிள்ளைகளும் வருவான். ஷைத்தான் அந்த பிள்ளைகளை தீண்டக்கூடியவனா இருக்கிறான். இறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் தீண்டுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை தீண்டுறோம், அதனால தான் அந்த பிள்ளைகள் சத்தமா அழுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய நபியல்லார் கற்றுத் தருகிறார்கள். நீங்க உங்களுடைய அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இந்த துஆவை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான அரசக்தானா, இறைவா ஷைத்தானத்திலிருந்து எங்களுக்கும் பாதுகாப்பு தான், எங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்து. எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குல்ல, அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, யார் அன்றைய நேரத்தில் அந்த நேரத்தில் சேரக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை சொல்லி சேர்ந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியம் உருவாகிவிட்டது என்றால் நிச்சயமாக ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து அந்த பிள்ளை பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் கற்றுத் தராங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய தாயார் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிக்கலாம், மார்க்கத்துக்காக வேண்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நேர்ச்சி செய்யறாங்க. ஆனால் ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது. அவ பெண் பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குறைவுதான். மார்க்க விஷயத்துல அவங்க மற்ற ஆண்கள் செய்யற மாதிரி எல்லாமே செய்ய முடியாதுதான். இருந்தாலும் அந்த பிள்ளையை நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செஞ்ச அடிப்படையில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, வ இன்னி உயுதுஹா பிக்க வ மின் துர்ரியதஹா, இறைவா அந்த
பெண்ணையும் இந்த மரியம் அவர்களையும் அவருடைய சந்ததியையும் ஷைத்தான் ரஜீம் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்படி இருந்ததுனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க எந்த விதமான அவங்களுக்கு பாவம் ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டம் தூண்டுதல் எல்லாம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சந்ததிகளுக்காக நம்ம அதிகமாக பாதுகாப்பு தரும். இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பேர குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க? ஹசன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அவங்க பேர குழந்தைகள் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நபிகள் அதிகமாக கேட்ட துவா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, இறைவா முழுமையான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா, ஷைத்தானிடத்திலிருந்து அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஐனின் ஆமா, கெட்ட பொறாமைக்கார அந்த கண் இருக்கிறது, அந்த பொறாமைக்கார கண்ணிலிருந்து அந்த கண்ணில் ஏற்படுகிற தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அனுப்பி அந்த துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஷைத்தான் வந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த மாதிரியான துவாக்களை நாம் அதிகமான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஷைத்தான் வந்துடக்கூடாது, ஷைத்தானுடைய தீய எண்ணங்கள் வந்துடக்கூடாது, அவன் போல கெட்ட எண்ணங்கள் வந்துடக்கூடாது, நேர்மையாக மார்க்கத்தின் அடிப்படை நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த துவாக்களை அவர்களுக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டும். இது நம்ம கவனத்தில் வைக்கணும். இதுல நம்ம கவனமா பார்க்க வேண்டியது அந்த கெட்ட பொறாமைக்கார அந்த கண்ணிலிருந்து பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா கண் திருஷ்டி யாராவது பார்த்தா நம்ம கண் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. அப்படிலாம் கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையில் கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது பொறாமைக்காரனுடைய அந்த கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய துவாவா இருந்தாலும் சரி, குர்ஆன்ல இடம் பெறுகிற அந்த ஹாசிதின் இதா ஹசத் அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது பொறாமை கொள்ளக்கூடிய அந்த நிலையை தான் குறிக்கிறது. பொறாமையின் காரணமாக சில தீங்குகளை செஞ்சிருவாங்க. என்னடா இவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா அவன் இருக்கிறானே அப்படின்னு பொறாமை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சில தீமைகளை அவனுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக முதலாளிகிட்ட போய் அன்னைக்கு போனேன் உங்க கடைக்கு போகும்போது அவர் தான் முதலாளி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு, அப்ப அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போடுறது, ஏதாவது ஒன்று பொறாமைக்காரன் சில வார்த்தைகளை சொல்றது, அவர்கிட்ட நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தா அவர் காசே வாங்கல, காசே இது பண்ணல அப்படின்னு சொல்றது, இல்லை பில்லே போடலை அப்படின்னு சொல்றது. ஏதாவது பண்ண என்ன ஆகும், முதலாளிக்கு என்ன ஆகும், பில்லே போட இவனே எடுத்துட்டு போயிடறானோ, சரி இவனே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறானோ, அன்னைக்கு பார்த்து அவர் பாட்டு மூட்டை மூட்டையா ட்ரெஸ் எடுத்துட்டு போறாரு, எங்க எடுத்து போறான்னு தெரியல, அவங்க மூட்டை மூட்டையா அவர் பாட்டு எடுத்துட்டு போறாரு, லக்கேஜ் எடுத்துட்டு போறாரு, அதெல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டோம்னா இவருக்கும் முதலாளிக்கு ஏதாவது பிரச்சனையாகும். அப்ப இதுல இருந்து இவர் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இது மாதிரி பொறாமைக்காரர்கள் நிறைய இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க, ஏதாவது போயிட்டு நடுவில் போயிட்டு உன் மனைவி அங்கே யாரு கூடயோ பைக்ல போனாங்களப்பா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், யார் கூட போயிருப்பா என்ன அப்படின்னு இவனுக்கு ஏதாவது தோணும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை ஷைத்தான் ஏற்படுகிற அந்த வழிகள், அப்போ அந்த வழிகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த வழிகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் இந்த பொறாமைக்காரனுடைய அந்த சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு தருவதற்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல துவா செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம செய்வது தவறு கிடையாது. ஆனால் நம்ம கண் திருஷ்டி அப்படிங்கிற அடிப்படையை அதை நம்புறது, கண்ணு பட்டா அவங்க சும்மா பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலே நாசமா போயிடுவோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. நீ நிறைய பேரை பார்க்கிறோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், இந்த போன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால இந்த போன் புகஞ்சிருச்சா, வீடு சூப்பரா கட்டி இருக்கிறீங்களே, ஐயோ எப்படி சூப்பரான வீடு கட்டி அப்படின்னு பார்க்கும்போதே அப்படிதான் பாக்குறாங்க, நீங்க பொறாமையா தான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்த உடனே நாசமா போயிருமா, போகாது. அதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, என்ன வீடு இது அங்க பாருங்க அவங்கள விட அப்படி கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு விதமான என்னடா நம்ம இவ்வளவு காசு போட்டு கட்டி இருக்கிறோம், நம்ம வீட்டை இப்படி குறை சொல்றாங்க, இந்த மாதிரி நல்லா தான்றாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். இது மாதிரி ஏற்படுத்துறது தானே தவிர இவன் பார்த்த உடனே நாசமா போயிடும், பார்த்த உடனே எல்லாம் வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்படி அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். பார்த்த உடனே ஒன்று நாசப்படுத்தக்கூடிய வேலை, பார்த்த உடனே பார்த்து அல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் எல்லாமே முடியுமே தவிர வேற யாராலும் அந்த மாதிரியான அதிகாரம் செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இதா அராதல்லாஹு ஷையன், அல்லாஹ் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாடினால் குன் ஆகுன்னு சொல்லுவான், குன் அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அந்த அடிப்படையில எல்லாருமே அதை செய்வாங்க அப்படின்ற மாதிரி கண்ணால பார்த்தாலே நாசமா போயிடும் அப்படின்னா அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம வைக்கிறோம். எதுவுமே செய்யாம கண்ணால பார்த்து நாசமா அப்படின்னு நினைக்கிறாருந்தா மோடி சூப்பரா இருக்காரு அப்படி கண்ணு வச்சிட வேண்டியதானே, நாசமா போயிருப்பான்ல. அப்படி யாரும் ஆகலையே, அப்படி யாரும் அவனால இப்ப செய்ய முடியலையே. அதனால இதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில நம்ம நம்பக்கூடாத ஒரு தவறான நம்பிக்கையாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல ரசூலுல்லாஹ் கோபம் ஏற்பட்டால் அப்ப ஷைத்தான் தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கோபம் என்பது ஷைத்தான் பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அதை முடிந்த அளவுக்கு நம்ம வென்று விழுங்கக்கூடிய
பகைவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கோபத்திற்கு நாம் ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. ஷைத்தான் நம்மை பகைமையின் மூலமாக, கோபத்தின் மூலமாக நம்மை நாசப்படுத்த வேண்டும், நம்முடைய நன்மைகளை பறிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருபோதும் நம்ம அதுக்கு வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த கோபம் ஏற்படும் பொழுது அந்த ஷைத்தானத்தை எப்படி பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹ் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபிக்கும் இன்னொரு சஹாபிக்கும் அடிக்கக்கூடிய அளவு கோபம் வருது, கடுமையான சண்டை வருகிறது. இப்படி சண்டை வரும்போது அவர் கடுமையாக கோபப்படுறாரு. இப்படி கோபப்படும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய கோபத்தை அடக்கக்கூடிய, அவருடைய கோபத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வாசகம் எனக்கு தெரியும், அதை அவர் சொன்னார் என்றால் அவருடைய கோபம் போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லி தந்தாங்கன்னு கேட்டால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த வாசகத்தை சொல்லி தந்தாங்க. அல்லாஹ்விலிருந்து பாதுகாப்பு தேடுறேன், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு, ஷைத்தான் தான் ஏற்படுத்துறான், அவனிருந்து பாதுகாப்பு தேடுறான் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் அந்த நேரத்தில் அதை சொல்லித்தராங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இரவுல தூங்க போகிறோம், இரவுல உலக செல்லும் பொழுது நாம நிறைய துவாக்கள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய துவாக்கள்ல ஒரு துவாவாக அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் அந்த துவா எப்படி கற்றுத்தராங்க அப்படின்னு பார்த்தா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஃபித்ரா அந்த பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி, தர்ம பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவங்கள ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. இப்படி நியமிக்கும் பொழுது அவங்க அந்த தர்ம பொருளை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. அப்ப தர்ம பொருட்களை பாதுகாக்கக்கூடிய அந்த இடத்துல அபூ ஹுரைரால இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து என்ன பண்றாரு, அவர் அப்படியே அந்த தர்ம பொருள்லாம் எடுத்து அள்ளி திருடிட்டு போறதா பார்க்கறாரு. இப்ப பார்த்துட்டாங்க அபூ ஹுரைரா கையங்களவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே என்ன பண்றாங்க, ஒரு திருடன் அணி அப்படின்னு உன்னை விட மாட்டேன், நாளைக்கு அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்ட்ட சொல்லி உனக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ அவன் சொல்றான், இல்லை எனக்கு ரொம்ப வீட்டில் பிரச்சனை, நிறைய கஷ்டம் இருக்குது, அதனால தான் நான் வயிற்றுக்காக என்ன பண்றது தெரியாமல் இப்படி நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்றான். சின்ன விட்டுருங்க, ஒரு வாட்டி மன்னிச்சு, நனிமே வரமாட்டேன், இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான், எக்ஸ்கியூஸ் கேட்கறான். இப்படி கேட்டவுடனே அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் விட்டு விடுகிறார்கள். அப்ப அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்றார்கள், என்னைக்கு நைட்டா வருவான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் காவல் காத்துட்டு எதிர்பார்க்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அப்பனா வருவான் அப்படிங்கிற அடிப்படை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி அந்த திருடன் வருகிறான். அன்றைக்கும் அந்த சதகா பொருட்களை எடுக்க ஆரம்பிக்கிறார். இவங்க மீண்டும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன உனக்கு ஒரு வாட்டி நான் உனக்கு எக்ஸைஸ் கொடுத்துருக்கிறேன், மீண்டும் இதே மாதிரி நீ இதே வேலையை பார்க்கறியே சொல்லி கடுமையான முறையில் அவங்க பேசுகிற நேரத்தில் மீண்டும் சொல்றான், இல்லைங்க எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கு, அவ்வளோ சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால தான் நான் இருக்க வந்துட்டேன், விட்டுருங்க நம்ம இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு மீண்டும் அவன் கேட்கிறார். மீண்டும் போய் தொலைட்டு அப்படின்னு விட்டுறாங்க அவங்க. அப்போ மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த நாள் காலையில் சொல்றான், இந்த மாதிரி வந்தான், நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து நான் பிடிச்சேன், அவன் மீண்டும் அவன் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதால நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீண்டும் வருவான் பாருங்களேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் அவன் வருகிறான். அந்த தர்ம பொருட்களே அள்ள ஆரம்பிக்கிறான். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து விட்டு, உன்னை இதுக்கு முன்னாடி விட மாட்டேன், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்ட்ட நான் ஒப்படைக்க தான் போறேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கூடிய நேரத்துல அவன் இப்போ வரான். இது மாதிரி வருகிறான் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறேன், அதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க இரவுல படுக்க போகும்போது, உங்களுடைய படுக்கைக்கு போகும்பொழுது நீங்க அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சி ஓதிக்கோங்க. அதை நீங்கள் ஓதிக்கொண்டீர்கள் என்றால் அன்று இரவு முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வானவர்கள் நியமிக்கப்படுவார்கள், பாதுகாப்புக்காக வேண்டி. உங்களுக்கு ஷைத்தான் வரமாட்டான், ஷைத்தான் அவங்க வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். அப்ப இதை கேட்ட உடனே சரி ஒளிஞ்சு போன்னு சொல்லி இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சு விட்டு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மாதிரி இவன் வந்தான் பிடிச்சேன், இப்போ இவன் ஒரு துவாவை கற்று தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள், அவன் பொய்யன், அவன் சரியான பொய்யன் தான், ஆனால் அவன் சொன்ன விஷயம் இருக்கிறது அது உண்மை. அவன் சொன்னான்ல, இரவு நேரங்களில் நீங்க ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தீங்கன்னா வானவர்கள் உங்களுக்கு நியமிக்கப்படுவதால் நீங்க பாதுகாக்கப்படுறீங்க, ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு சொன்னான்ல, அது உண்மை என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப மீண்டும் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவன் 3 நாள் வந்துட்டு போனானே யாரு தெரியுமா உங்களுக்கு, வந்து போனது யாரு அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்ட்ட எனக்கு தெரியாது, யாரும் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான ஷைத்தான் கிடையாது, உண்மையான ஷைத்தான் நம்ம பார்க்க முடியாது, உண்மையான இப்லீஸை நம்மளால கண்களால் பார்க்க முடியாது. வந்தவன் மனிதன் தான், இருந்தாலும் ஷைத்தான் கெட்டவனாக இருக்கிறதுனால, திருடனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் ஷைத்தான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபிகள்
நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில் இரவு நேரங்களில் நாம தூங்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் நம்மகிட்ட வரக்கூடாது அப்படின்னா நம்ம இரவு நேரங்களில் இந்த துவாவை சொல்லிக் கொள்வோம் என்றால் நம்மகிட்ட ஷைத்தான் வரமாட்டான் அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இதையும் தாண்டி நல்லா தூங்கிட்டோம். திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்து விடுகிறது. ரொம்ப மோசமான கனவா இருக்குது, நமக்கு அது பிடிக்காத கனவா இருக்குது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, இந்த மாதிரி கெட்ட கனவுகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் ஷைத்தான் புறத்திலிருந்து தான் வருது. நல்ல கனவு என்பது அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடியது. அது நடந்தாலும் நடக்கலாம். அது ரசூல்மார்களுக்கு எல்லாமே நபிமார்களுக்கு எல்லாமே உண்மையிலே கனவின் மூலமாக அல்லாஹ் வழியை கொடுக்குறான். ஆனால் நல்ல கனவுகளை பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய கனவு நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்ல கனவுகளை நாம பார்க்கிற நேரத்தில் அந்த கனவுகள் நாம யார் நமக்கு பிடித்தமானவர்களோ அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் கெட்ட கனவு வருகிறது என்றால் நம்ம யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. நம்ம பிடிச்சவங்களா இருக்கிறாங்க நம்ம சொல்லிக்கலாமா அப்படிங்கிற அப்பயும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது, அது நீங்க சொல்லாதீங்க. அப்படி வந்தவுடனே எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் இடதுபுறமாக திரும்பி 3 முறை துப்பி விட்டு படுத்து விடுங்கள். இன்னும் சில செய்திகள்ல இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரியா கில்ட்டியா இருக்கு, என்னடா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க 2 ரக்காத் தொழுதுருங்க என்று அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதிரி பாதுகாத்து ஷைத்தான் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்களின் பொழுது நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்திகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே மாதிரி கழுதையினுடைய சத்தத்தை கேட்குறீங்க. அப்படி கழுதையினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் அப்ப அந்த ஷைத்தானை பார்க்கறதுனால தான் அந்த கழுதைகள் கத்துகிறது. சேவல் கூவுது அப்படின்னா சேவல்கள் வானவர்களை பார்க்கிறது, வானவர்களை பார்க்கறதுனால அது சேவல் கூவுகிறது. அப்ப அந்த நேரத்தில் நீங்க வானவர்களை பார்க்குறீங்க, வானவர்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதே நேரத்தில் இந்த மாதிரி கழுதைகள் கிடைக்கிறது என்றால் அந்த கழுதைகள் கிடைப்பது என்பது அது ஷைத்தானை பார்ப்பதன் காரணமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளா கட்டுத்தராங்க. ஷைத்தான் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தலாம், தவறான எண்ணங்கள் ஏற்படுத்தலாம், நம்மை பாவத்தை நோக்கி தள்ளலாம். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இதை கற்றுத்தராங்க. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷைத்தான் என்பவன் இவனுக்கு நாம் எந்த நேரத்தில் மூக்கடைப்பை தான் ஏற்படுத்தணும், ஒருபோதையும் அவனுக்கு வெற்றியை தந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரு செய்தியில சொல்லித்தராங்க. அந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் நாம சஜிதா செய்கிற பொழுது எந்த மாதிரியான சஜிதா, சில வசனங்கள் இருக்கும், அல்லாஹ்வுடைய நபிகள் சஜிதா செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி சஜிதாவுடைய வசனங்கள் வருகிறது. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அது தொழுகையாகவும் இருக்கலாம், தொழுகை அல்லாத வெளிய இடங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சஜிதாவுடைய வசனங்கள் வருகிறது, நீங்க சஜிதா செய்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூத், இப்னு ஆதம் ஆதமுடைய மகன் சஜிதா செய்வதற்காக வேண்டி ஏவப்பட்டான். அப்படி ஏவப்பட்ட மாதிரியே சஜத அவன் சஜிதா செஞ்சிட்டான். ஃபலஹுல் ஜன்னா அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது அவன் சஜிதா செஞ்சதன் காரணமாக. அதே மாதிரி உமிர்து பிஸ்ஸுஜூத் நானும் ஒரு காலத்துல சஜிதா செய்யுங்க அப்படின்னு ஏவப்பட்டேன். அல்லாஹ்வுடைய முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து நீ சஜிதா செய்ய அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ஏவனான். அதுதான் அவன் சொல்லி காட்டுறான். அப்படி ஏவும் பொழுது நான் அந்த நேரத்தில் அவனுக்கு மறுத்து விட்டேன், அல்லாஹ் இடத்துல சஜிதா செய்யாமல் நான் விட்டு விட்டேன். அதனால் நான் நரகத்திற்குரியவனாக மாறிவிட்டேன். ஆதமுடைய மகன் சொர்க்கத்திற்குரியவனாக அவனுக்கு ஏவப்பட்ட அந்த சஜிதாவை செய்து சொர்க்கத்திற்குரியவனாக மாறிவிட்டான் என்று அந்த நேரத்தில் ஷைத்தான் புலம்புகிறான். அப்ப இந்த மாதிரி ஷைத்தான் புலம்பதான் விடும். அதிகமான நன்மைகள் செய்து நற்காரியங்களில் ஈடுபட்டு ஷைத்தான் எதையெல்லாம் நம்மகிட்ட வெறுக்கிறானோ, எதை நாம செய்துவிடக் கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கிறானோ, அது மாதிரியான காரியங்களை அதிகமாக செய்து ஷைத்தானுக்கு மூக்குடைப்பாக, ஷைத்தானை அசிங்கப்படுத்தக்கூடியவளாக, ஷைத்தானை தோல்வியை செய்யக்கூடியவளாக, ஷைத்தானை நாம் இது மாதிரி புலம்ப விடக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஜிதாவுடைய வசனங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் சஜிதாவுடைய வசனங்கள் குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய இருக்கும். சஜிதா 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 நிறைய போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல சஜிதாவுடைய வசனங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 15 வசனங்களுமே சஜிதாவுடைய இடங்கள் அப்படின்னு கிடையாது. ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சஜிதாவுடைய வசனமாக எதை காட்டி தந்தார்களோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 4 இடத்துல மட்டும்தான் சஜிதா ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அதுல நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில், அதே மாதிரி சாத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில், அதே போன்று இக்ரா பிஸ்மி அப்படின்னு வருவோம்ல அந்த சூறாவில், இன்ஷிகாக் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்லாம் சஜிதா செய்வதற்குண்டான அந்த வசனங்கள் இருக்குது. அதில் சஜிதா செய்யுங்க அப்படின்னு காட்டி தந்திருக்கிறாங்க, சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் செய்தால் ஷைத்தானுக்கு மூக்கடைப்பாக மாறுது, ஷைத்தான் புலம்பக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதனால நம்ம சஜிதா செய்து
நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஷைத்தான் நமக்கு போடக்கூடிய எந்த மாதிரியான ஊசலாட்டம் வந்தாலும் செய்யலாம், அது நம்ம உறுதியாக இருக்கும் என்றால் அதில் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறணும். ஐயோ ஷைத்தான் போடுற ஊசலாட்டம் என்று சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும் என்றால் ஷைத்தான் அஞ்சு நடுங்குகிறான், அஞ்சு ஓடுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்க எல்லாமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சபையிலேயே அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் அவர்கள் எல்லாத்தையும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கணவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறாங்க. சவுண்ட் வருது, சலாம் சொல்றாங்க. இப்படி சலாம் சொன்ன உடனே இவங்களுடைய எல்லா விதமான அந்த ஆடைகளையும் சரி செய்து கொண்டு அவங்களுடைய எல்லா விதமான அந்த அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக அமைத்துக் கொண்டு உடனே ஓடுறாங்க, உள்ள ஓடுறாங்க, ரூம்குள்ள ஓடுறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்வுடைய உள்ள பர்மிஷன் கொடுக்குறாங்க. உமர் எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அல்லாஹ்வுடைய சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இல்லப்பா, நான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், இவங்க எல்லாமே சகஜமா இருந்தாங்க, என்ன சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. உங்களுடைய சவுண்டை கேட்டவுடனே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய பர்தாக்களை சரி செஞ்சுட்டு ஓடிட்டாங்கப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் தானே என்னை விட பயப்படுவதற்கு தகுதியானவர், ஏன் அப்படி செய்றீங்க, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி ஆள்கிட்ட நம்ம இப்படி இல்லைன்னா என்ன, நீங்க பாட்டு கத்துவீங்க, சவுண்ட் விடுவீங்க, நீங்க கடின சித்தம் கொண்ட மனிதரா இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு கோபக்கார மனிதரா இருக்கிறீங்க என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக உமரே, இந்த பெண்கள் பயப்படுறதை விடுங்க, உங்களை பார்த்தால் ஷைத்தான் ஒரு வீதியில் வந்து கொண்டிருக்கிறான், நீங்க அந்த வீதியில போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற இந்த செய்தி ஷைத்தானுக்கு தெரிந்தால் ஷைத்தான் அவனுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறான், உங்களை பார்த்தா அப்படி பயந்து ஓடிடுறான் அவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், நாம உறுதிப்பாடோடு இருந்தோம் என்றால், நாம நம்முடைய செயல்பாடுகளில் எந்த மாதிரியான நிலையா இருந்தாலும் சரி அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வே சார்ந்திருப்பேன் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால், எந்த நேரமும் இறை நினைவோடு இறைவனுக்கு பயந்தவளாக இறையச்சமுடையவளாக நாம் இருப்போம் என்றால் இந்த ஷைத்தான் நம்மை பார்த்து பயந்து ஓடக்கூடிய நிலை ஏற்படும். அதைத்தான் நாம ஒவ்வொருவரும் நாம யோசித்து பார்க்க நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானை புலம்ப விடக்கூடியவளாக, ஷைத்தானை ஓட விடக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் நாளை மறுமையில் சுவனத்திற்குரியவளாக இருப்பதற்கு நமக்கு ஏதுவானதாக இருக்கும். இல்லாமல் நாம ஷைத்தானுக்கு அவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் மாறிவிடுவோம் என்றால், அல்லாஹ் சொன்னானே என்னுடைய அடியார்களை தவிர நீ எல்லாரையும் வெளியெடுத்துக்க, என் அடியாரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னானே, இறைவனுடைய அடியார்களிலிருந்து நாம் தூரமாகி விடுவோம், ஷைத்தானுடைய நண்பர்களாக ஷைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுவோம், நரகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து இது மாதிரியான இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இறைவனிடத்தில் மாதிரி இன்னும் ஏராளமான துவாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த ஷைத்தான் சம்பந்தமாக கற்றுத் தந்திருக்கிறாங்க. அப்ப அது மாதிரியான துவாக்களை எல்லாம் நாம அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி, அத்தகைய சுவனத்திற்குரிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.